வெல்கம் டு பசு விலாக்ஸுங்க. ஒரு அருமையான தக்காளி சந்தகம் 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஐயோ, அப்போல்லாங்க அந்த மரத்தை எடுத்து சந்தக மரத்தை எடுத்து அமுத்த முடியாமல் அமுத்தி புழிஞ்சு அதிலே சாப்பிட்ற ஆசையே போயிருங்க. இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் ஒரு அரை கப்புக்கு அரிசி மாவு, கூட கொஞ்சம் உப்பு, அரை கப்புக்கு சுடுதண்ணி ஆட் பண்ணுறேங்க. ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு விதம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம முறுக்கு புளியறதுல என்கிட்ட 3 அச்சு இருக்குங்க. அதில் ரொம்ப சின்னதாக சன்னமாக இருக்கிறது நான் எடுத்துக்கிறேங்க. இப்போது ஸ்டீமர் தட்டில் ஒரே சுத்தாவே ஃபுல்லாக பெரிய ஒரு இடியாப்பமாக நான் சுற்றி வச்சுறேங்க. இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு பிளெண்டரில் ஒரு சின்ன தக்காளி அது இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சந்தகையும் நல்லா வெந்துருச்சுங்களா? இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, 2 கிராம்பு, பட்டை, பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, கூட உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சந்தகை நல்லா பெருசாகவே தான் உடச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் கடாயிலேயே வச்சுட்டு அந்த கரண்டியில் இப்படி நல்லா இந்த மாதிரி உதிரியாகவே நல்லா அது வந்துருங்க. இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், நம்ம அருமையான பஞ்சு போல் இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.